தஞ்சை கோவிலை பற்றி ஏராளமான தகவல்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த தகவல் உங்களுக்கு பெரும்பாலும் அறியப்படாத தகவல்தான். ராஜராஜ சோழன் குறித்து தவறாக திரிக்கப்பட்டு வெளியாகும் வதந்திகள் குறித்தும் கல்வெட்டுக்கள் குறித்து பிழையாக பேசப்படுவதும் இந்த தஞ்சை கோவிலை பற்றி ஒரு கிறிஸ்தவர்தான் முதலில் தகவலையே வெளியிட்டார் என்ற உண்மையும் ராஜராஜ சோழன் தான் அந்த கோவிலை கட்டினாரா என்பது குறித்தும் மர்மமான தகவல்களை பற்றி அறிய சில நிமிடங்கள் இந்த காணொளியை பாருங்கள். சுமார் 125 வருடத்திற்கு முன்பு தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டியது யார் என்பது குறித்த தகவலை முதலில் வெளியிட்டவர் ஜி.யு. போப் 1886ஆம் ஆண்டு. அப்போது இருந்த ஆங்கிலேய அரசு ஜெர்மன் நாட்டு ஹீல்ஸ் என்பவரை கல்வெட்டு ஆராய்ச்சியாளராக நியமித்தது. அவர்தான் தஞ்சை பெருவுடையார் கோவிலை பற்றிய கல்வெட்டுக்கள் குறித்தும் அந்த கோவிலை ராஜராஜ சோழன் தான் கட்டினார் என்பது குறித்தும் முழுமையான தகவல்களை வெளியிட்டவர். ராஜராஜ சோழன் அந்த கோவில் கல்வெட்டுகளில் கோவில் கட்டுமானத்தில் ஈடுபட்டவர்கள் பெயரை ஆணித்தரமாக பதிவேற்றி இருக்கிறார். அதன் மூலம் அவர்தான் அந்த கோவிலை கட்டி எழுப்பியவர் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. எல்லோரும் பேசப்படும்படியாக கோவிலின் கோபுரத்தின் நிழல் தரையில் படாது என்பது வதந்தியே. அதுபோல ராஜராஜ சோழன் கருங்குஷ்டம் எனும் கொடிய நோயால் அவதியுற்று வந்ததாகவும் அதனை சரி செய்வதற்காகவே தஞ்சை பெரிய கோவிலை கட்டி வழிபட்டார் என்றும் வதந்திகள் ஒரு பக்கம் மெதுவாக பரவி வருகிறது. ஆனால் ராஜராஜ சோழன் ஆரோக்கியத்துடன் இருந்தார் என்பதற்கு சான்றாக அவர் போர்க்களத்திற்கு சென்று பல நாடுகளையும் கைப்பற்றி திரும்பி வந்தது குறித்து கல்வெட்டுகளும் செப்பட்டயங்களும் தகவல்களை ஆணித்தரமாக பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. மேலும் ராஜராஜ சோழன் கோவிலின் உச்சிக்கு சென்று அங்கிருந்து குதித்து உயிரை மாய்த்து கொண்டார் என்றும் சில பலர் தகவல்களை வெளியிடுகிறார்கள். ராஜராஜ சோழன் சக்கரவர்த்தியாக முடிசூடி தனது மனைவிகளுடன் பழையாறை குடிபெயர்ந்து பின்னர் அருகில் உள்ள உடையாளூர் அரண்மனையில் வாழ்ந்து இயற்கை காரணங்களால் அவர் தனது 67வது வயதில் காலமானார் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. ஆனாலும் அவரது இறப்பு குறித்து கல்வெட்டுகளில் எந்த ஒரு சாட்சியங்களும் தென்படவில்லை. அதன் பின்னர் 1012ஆம் ஆண்டு முதல் 14ஆம் ஆண்டு வரை ஆட்சி பொறுப்பை தனது மகனிடம் ஒப்படைத்தாராம். சந்நியாச தர்மம் செய்து தனது பெயரை சிவபாத சேகரன் என்று மாற்றிக்கொண்டு தனது இறுதி காலத்தை துறவியாக கழித்தாராம் ராஜராஜ சோழன். கோவில் சிற்பங்களில் விமானத்தின் உச்சியில் தொப்பி போட்டுக்கொண்டு வெள்ளைக்காரர் போன்ற உருவம் ஒன்று காணப்படும். வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆட்சி செய்ய போவதை அன்றே கணித்தார் ராஜராஜன் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் அதுவும் தவறான கூற்று. அந்த சிலையை பிற்காலத்தில் எவரேனும் சேர்த்திருக்கலாம் என்பது ஆய்வாளர்களின் கருத்து. மற்றும் கோவிலுக்கு முன்பாக பிரம்மாண்டமான நந்தி சிலையை ராஜராஜன் வைத்தார் என்றும் அந்த நந்தி ஆண்டுதோறும் ஒரு அங்குலம் வளர்வதாகவும் வதந்தி பரப்பப்படுகிறது. அந்த சிலை சோழர்களின் ஆட்சிக்கு பின்னர் வந்த நாயக்கர்களால் வைக்கப்பட்டிருக்கிறது. நந்தி சிலை வளர்கிறது என்று சொல்வது முற்றிலும் பொய். இப்படியாக தஞ்சை பெரிய கோவிலும் ராஜராஜ சோழன் குறித்தும் பல்வேறு உண்மை தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன.